Taste the Daily. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மலைவாழ் மக்களின் கடைகள் அடித்துச் செல்லப்பட்டன. உடுமலைப்பேட்டை அருகே கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோயில் பகுதியில் தற்காலிகமாக கடை அமைத்து மலைவாழ் மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் கடைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என அம்மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கார்த்திகை தீபத் திருநாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சொக்கப்பனை ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜ சுவாமி கோயிலில் கோபுர வாசலில் உள்ள 4 கால் மண்டபத்தில் 20 அடி உயரத்தில் மேடை அமைக்கப்பட்டு சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. இதேபோல ராமேஸ்வரம் மாவட்டம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி மற்றும் அம்மன் சன்னதி வாசல் முன்பு சொக்கப்பனை மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.